ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவும் சூப்பரான ஒரு டக்குன்னு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். ஆமாங்க, ரவை வடை தான் செய்ய போகிறோம். பாருங்கள், ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி. 3 பொருள் போதும், நம்ம செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சூடு பண்ணிக்கோங்க. ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக அதில் இஞ்சி போட்டுக்கோங்க. பச்சை மிளகாவையும் கருவேப்பிலையும் சின்னதாக சாப் பண்ணி போட்டு நம்ம 1 கப் ரவை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. 1:2ன்னு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஒரு 2 மினிட்ஸ் தான். உப்பு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. அவ்வளோதான், இறக்கி வச்சிடலாம். நம்ம இப்போது கொஞ்சமாக இது சூடு ஆறட்டும். சூடாறினோன்னா நம்ம வடைக்கு மாவு லைட்டாக கையில் எண்ணெய் தடவிட்டு நம்ம வடை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், நம்ம நார்மலாக போடுற வடை மாதிரி இல்லாமல் இதை ஜஸ்ட்டு நம்ம பிடிச்சி ஒரு தட்டில் வச்சுட்டு அப்புறம் நம்ம எண்ணெயில் போடணும். பாருங்கள், லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா 2 சைடும் திருப்பி போட்டிங்கன்னா வடை ரெடி ஆகிடும். சட்டுன்னு ரெடி ஆகிடும். தேங்காய் சட்னியோடு வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு அப்பப்போ நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ, பாய் பாய்.